ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் இனிகோஸ் சேனல். நம்ம நேற்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமியல் பாடத்தில் இருக்கிற முதல் பாடம் அடிப்படை உரிமைகளுக்கு முன்னாடி வர பார்த்துருந்தோம். இந்திய குடியுரிமை வரைய இப்போது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் நம்ம நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். அரசியலமைப்பு அப்படின்னா ஒரு நாடு எப்படி ஆட்சி பண்ணணும் அல்லது ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுவதற்கு தேவையான சட்டங்கள், நெறிமுறைகள் அல்லது கொள்கைகள் அடங்கிய ஒரு புத்தகம் தான் அரசியலமைப்பு. அதே மாதிரி இந்தியாவுக்கும் நம்ம வச்சுருக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அடிப்படை உரிமைகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உரிமைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் இந்திய அரசியலமைப்பு எழுதப்படும் பொழுது 7 வகையான உரிமைகள் இருந்தன. அந்த 7லேருந்து 1 நீக்கம் பண்ணிட்டாங்க. சொத்துரிமைங்கிறத நம்மளுக்கு சட்ட உரிமையை மாற்றிட்டாங்க. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நமக்கு என்ன கான்செப்டில் வரும்னா, இந்தியர்களாகிய நமக்கு இந்திய அரசியலமைப்பே கொடுக்கப்பட்ட உரிமை தான் அடிப்படை உரிமைகள். இந்த உரிமைகள் மீறப்படும் பொழுது நம்ம நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் நம்மளோட உரிமைகளை கேட்டு பெற முடியும். அப்படி இல்லாமல் மற்ற வழக்குகளை எப்படி போவோம்னா, மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதுக்கப்புறம் தான் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு அப்பீல் பண்ண முடியும். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் பொழுது அந்த மனிதன் எங்கே போய் நேரடியாக உரிமையை வாங்கலான்னா டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கே போகலாம். இப்போ இந்த சொத்துரிமையை நீக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சொத்துரிமைங்கிறது இப்போ அம்மா அப்பாவோட வம்சாவளி சொத்து மகளுக்கு உரிமை இருக்குன்னு நம்ம கேட்குறோம். அதே மகள் வேறு வெளிநாடுக்கோ அல்லது நம்ம அண்டை நாடுகளுக்கோ திருமணம் பண்ணி செல்லும்போது நமக்கு இங்கே சொத்துரிமை கேட்டால் அது தீவிரவாதம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஆண் வாரிசு இல்லாதவங்க நம்ம பெண்களுக்கு சொத்தை எழுதி கொடுக்கலாம். ஒரு வேளை வீட்டில் கூட பிறந்த பிள்ளைங்க நிறையா இருக்கும் பொழுது அங்கே போய் நம்ம சொத்து எனக்குரிய அடிப்படை உரிமைன்னு கேட்கும்போது அது நல்லதாக தெரியாது. அதனால தான் ஒரு சில காரணங்களுக்காக அதை சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. இப்போ பார்க்கலாம். சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையில் பிரிவு 14 கொடுத்துருக்குறாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அல்லது சட்டம் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை மட்டுமே கொடுக்கும் அல்லது சமமான உரிமையை கொடுக்கும். சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமமாக கருதப்படுவர். அதான் பிரிவு 14. சமத்துவ உரிமை மொத்தம் நமக்கு 5 உரிமைகள் இருக்குது. 14லேருந்து பிரிவு 18 வரைய. பிரிவு 15 மதம், சாதி, இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. இப்போ யாரையும் நம்ம இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க அல்லது இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த தெருவை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு யாரையும் நம்ம வேறுபடுத்தக்கூடாது. முதல்ல என்ன பார்த்தோம்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 2வது, யாரையும் வேறுபடுத்தக்கூடாது எந்த ஒரு பிரிவினை காரணமாக. இதுதான் பிரிவு 15. அடுத்தது பாருங்க, பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். வேலைவாய்ப்புகளை எல்லாருக்கும் சமமான வாய்ப்பளிக்கணும். இவங்க இந்த கம்யூனிட்டி, அதனால் இவங்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே சம வேலைவாய்ப்பு அளிக்கணும். பிரிவு 17 தீண்டாமை ஒழித்தல். தீண்டாமை ஒழித்தல் என்னன்னா, தொட்டால் தீட்டு, இவங்க இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, இந்த ஊருக்குள்ளே வரும்போது செருப்பை கட்டிட்டு தான் போகணும் அல்லது துண்டை எடுத்து நம்ம இடுப்பில் கட்டிட்டு போகணும், மேல் சட்டையெல்லாம் அணிஞ்சிருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்குதுல்ல. அந்த தீண்டாமையை ஒழிச்சிட்டாங்க. அதான் நம்மளோட எல்லா கவர்மெண்ட் புக்ஸ்லையுமே எழுதியிருப்பாங்க. தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு. தீண்டாமைனா தொட்டா தீட்டு, அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முந்தி காலத்தில் இருந்தது. அதை இப்போ நீக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்த பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கல்வி தகுதிகளை நம்மளோட பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கலாம் அல்லது இராணுவ பட்டங்களை சேர்த்து கொள்ளலாம். நான் இந்த ஒரு மதத்தை சேர்ந்தவன் அல்லது இந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவன், எந்த ஒரு சாதி பேரையோ நமது பேரின் பின்னாடி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்க்கும்போது அந்த பேரை சேர்க்கவே முடியாத ஒரு சில கம்யூனிட்டி இருப்பாங்க சில ஒரு காரணங்களுக்காக. அப்போ நம்ம உயர்ந்த சாதின்னு காட்டுறதுக்காக அடுத்தவங்களை நம்ம தாழ்வாக கருதக்கூடாது. ஒருவேளை நான் காட்டுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம
நான் இந்த கம்யூனிட்டி தான், நீ நீ இதாக தான் இருக்கன்னு நம்ம எதிர்மறையா அல்லது மறைமுகமாக அவங்கள குத்தி காமிச்சிட்டே இருக்கோம், அல்லது அவங்கள தாழ்ந்த நிலையிலே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சுதந்திர உரிமை பாருங்கள், பிரிவு 19. பேச உரிமை உண்டு, நாம் விரும்பும் கருத்துக்களை தெரிவிக்க உரிமை உண்டு, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை உண்டு, சங்கங்கள் அமைக்க, சங்கங்கள்னா என்னது, தொழிலாளர் சங்கம், விவசாயிகள் சங்கம், ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம், அப்படி சங்கங்கள் அமைக்க உரிமை உண்டு, அமைப்புகள் தொடங்க உரிமை உண்டு, இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை உண்டு, விரும்புகிற தொழில் செய்யும் உரிமை உண்டு. இதெல்லாம் இந்தியாவில் நீங்கள் பிறந்துட்டீங்கனாலே அல்லது இந்திய குடியுரிமை வச்சிருந்தீங்கன்னா இந்த உரிமைகள் உங்களுக்கு உண்டு. பிரிவு 20 பாருங்க, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா போலீஸ் கஸ்டடியில் இருந்து நம்ம கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வர நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பிரிவு 21, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இது ரைட் டு லைஃப்னு சொல்லுவாங்க. நம்ம சுதந்திரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பெறுவதற்கு உரிமை உண்டு. நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டிட்ட கேட்கலாம். அடுத்த பிரிவு 21A, தொடக்க கல்வி பெறும் உரிமை. 1 முதல் 5 வரை உள்ள எல்லா 1 முதல் 5 10 வயது வரை, அப்போ 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள படிப்பு, அதான் தொடக்க கல்வியை பெற இந்தியாவில் உள்ள அனைத்து விதமான ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு உரிமை உண்டு. அதை கவர்மெண்ட் கொடுக்கணும், அந்தந்த மாநில அரசும் கொடுக்கும், மத்திய அரசும் கொடுக்கும். இது அந்த நம்ம போய் படிக்கிறது நம்மளோட கடமை, அல்லது படிக்க வைக்கணும், அதில் கொடுத்துக்குறாங்க. அடுத்து பாருங்கள், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டல்னா என்னது, இன்னொருத்தங்களை வருத்துறது, கஷ்டப்படுத்துறது. இப்போ பிரிவு 23, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அப்போ மனித வியாபாரத்தை தடுக்கிறது பிரிவு 23. பிரிவு 24 பாருங்க, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அப்போ பிரிவு 23 கொத்தடிமை முறை ஒழிப்பு, பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு. அடுத்து சமய சார்பு உரிமை பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்தியா பல மதங்களுக்கு சொந்தம், இந்தியர்கள் பல மதங்களை சேர்ந்தவர்கள், ஆனால் இந்தியா எந்த ஒரு மதத்திற்கும் தனிப்பட்ட விதத்தில் சொந்தம் கொண்டாடவில்லை. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. பிரிவு 25, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. இந்திய குடிமக்களாகிய ஒவ்வொருவருக்கும் இந்த உரிமை உண்டு. பிரிவு 26, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை உண்டு. அந்த சமயம் தொடர்பான விவகாரங்கள்லாம், ஒரு சர்ச்சோ கோயிலோ அல்லது ஒரு மசூதியோ கட்டுறாங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கடைகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதான வியாபாரங்களை நடத்துவதற்கு, காசு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அல்லது ஸ்கூலு, சின்ன சின்ன இன்ஸ்டியூட் மாதிரி நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. பிரிவு 27, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அந்த மதத்தை பரப்ப போகிறோம், எனக்கு காசு கொடுங்க, அல்லது இப்படி நாங்கள் இந்த கோயில் விழாவை நாங்கள் பெருசாக கொண்டாட போகிறோம், எங்களுக்கு வரி கொடுங்கன்னு கேட்டு வரும்போது அதை கொடுக்காம இருக்கவும் உரிமை உண்டு. அதான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிரிவு 28, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கவும் உரிமை உண்டு. நான் இப்போ கிறிஸ்தவம், முஸ்லீம், இந்து இப்படின்னு 3 மதங்கள் இருக்குது. இந்த 3 மதங்களில் நான் ஏதோ ஒன்று வழிபடுறேன் அல்லது ஃபாலோ பண்ணுறேங்கும்போது நான் கட்டாயப்படுத்தப்படக்கூடாது மற்றவங்களால, நீங்கள் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு. அது நம்மளோட சுய விருப்பம், ஆழ் மனதிலிருந்து வரக்கூடியதாக இருக்கணும். அப்படி கட்டாயப்படுத்தினால் அதை செய்யாமல் இருக்க உங்களுக்கு உரிமை உண்டு. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. பிரிவு 29, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் இருக்குதுல்ல, தனியார் பள்ளிகள் மாதிரி செயல்படும், ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருக்கும், முஸ்லீம் பள்ளிகள் அல்லது இந்த கிறிஸ்தவ பள்ளிகள், இதுக்கெல்லாம் உரிமை உண்டு. அடுத்து அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32,
தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இது இந்த ஆர்டிகல் 32 தான் நம்மளோட அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. இது ரொம்ப முக்கியமானது. இந்த மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 6 வகையான அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது நம்ம நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அதற்கான தீர்வை வாங்கி கொள்ளலாம். இப்போ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு? 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. சொத்துரிமையை நீக்கம் பண்ணிட்டாங்க. இந்த அஞ்சல் விலைகள் எந்த அடிப்படை உரிமை மீறுதலை குறிக்கின்றன? அப்போ இந்த அஞ்சல் விலைகள் ஒரு குழந்தை தொழிலாளர் முறையை தான் எல்லாமே காட்டுது, இந்த ஸ்டாம்ப்பு. அப்போ நமக்கு இங்கே எதில் வரும்? பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். இப்போ மேலே போகலாம். அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினர். ரொம்ப முக்கியமானது. அப்போ அடிப்படை உரிமைகளை நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்துருக்குறோம், அமெரிக்கா அரசியல் அமைப்பிலேருந்து எடுத்திருக்கிறோம். முதலில் இந்திய அரசியல் அமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்திய அரசியலமைப்பின் பகுதி இந்தியாவின் மகா சாசனம் எனப்படுகிறது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் தரப்பட்டுள்ளன. இந்த அடிப்படை அரசியலமைப்பு, அந்த அடிப்படை உரிமைகளில் பிரிவு 32 இருந்துச்சுல, அதை தான் நான் சொன்னேன். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்கிறாருன்னு. அதான் இங்கே பாருங்கள். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். நீதிமன்றத்தால் அனுப்பப்படக்கூடிய ஒரு நோட்டீஸ் தான் நீதி பேராணை. 5 நீதி பேராணைகள் இருக்குது. அப்போ இதில் எந்த நீதி பேராணை வந்தாலும் அந்த தனிப்பட்ட அரசு அதிகாரிகள் அல்லது அந்த காவல் நிலையமோ அல்லது அந்த ஒரு அரசு சார்ந்த அமைப்போ நீதிமன்றத்திற்கு கடமைப்பட்டவர்கள் ஆஜராகணும். அதான் பாருங்க, இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? முக்கியமாக இதயம் தேவை. ஆன்மா இருந்தால் தான் அவன் உயிருள்ள மனிதன். அதே மாதிரி தான் இந்திய அரசியலமைப்பு உயிருள்ளதாக செயல்படுறதுக்கு இந்த முக்கியமான விதியை வைத்திருப்பதாக அம்பேத்கர் நம்புகிறார். அடுத்து பாருங்கள், 5 வகையான நீதி பேராணை சொன்னேன். இது ஒரு பிக் கொஸ்டின், முக்கியமான பிக் கொஸ்டின். பொதுவாகவே இந்த டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹெபியஸ் கார்பஸ். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. விசாரணையின்றி ஒருத்தரை திடீர்னு கைது பண்ண வராங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவையான பேராணை தான் இது ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்தது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். ஒரு சாதாரண மனிதன் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட ஏதோ ஒரு சைன் வாங்கணுமோ அல்லது ஒரு முக்கியமான வேலை விஷயமாகவோ போயிருக்காங்கன்னா அவங்க அதிக நேரம் காக்க வைக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க நீதிமன்றத்தில் முறையிட்டால் கட்டளை உறுத்தும் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கும். அதுதான்
கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ராஹிபிஷன். இந்த வேலையை செய்யாதங்க அப்படின்னு நீதி பேராணை சொல்லும். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. கீழ் உள்ள நீதிமன்றங்களோ, உயர் நீதிமன்றமோ அல்லது மாவட்ட நீதிமன்றங்களோ, ஜில்லா பரிசுத்தோ, இந்த குட்டி குட்டியான நீதிமன்றங்கள் அவங்களோட எல்லையை மீறி செயல்படும் போது இதை செய்யாதீங்கன்னு தடை செய்கிற உரிமை இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. அடுத்து ஆவண கேட்பு பேராணை, சிட்டாட்டரி. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையே ஆவண கேட்பு நீதி பேராணை. இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கிற மாதிரி கீழே உள்ள நீதிமன்றங்களுக்கு பெரிய நீதிமன்றம் கேட்கக்கூடியது, அதாவது உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடியதான் ஆவண கேட்பு பேராணை. தகுதி முறை வினவும் நீதி பேராணை, குவா வாரண்டியோ. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை காப்பாற்றுவதை தடை செய்கிறது. இந்த 5 நீதி பேராணைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம் தானாகவே நிறுத்தப்படுகிறது. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு இப்போ 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படுதல் நமக்கு புக்கில் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ வெளியே இருந்து போகிறோம் அல்லது உள்நாட்டு கலவரமோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு அசம்பாவிதமோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா மக்கள் அப்போது எனக்கு கூட்டம் கூட உரிமை உண்டு, பேச உரிமை உண்டு, என்னோட கருத்தை தெரிவிக்க உண்டுன்னு நம்ம நம்மளோட உரிமைகளை பற்றி பேச முடியாது. ஏன் இப்போ கொரோனா பீரியடே எடுத்துக்கோங்க. அப்போ மக்கள் கூடக்கூடாது, ஏன்னா அது ஒரு கொடிய நோய், பரவக்கூடிய நோய். அப்போ மக்கள் கூடுதலே தடை செய்யப்பட்டிருக்கும் போது நான் எங்கனாலும் இந்தியாவில் எந்த பகுதியினாலும் பயணிப்பேன், எந்த பகுதிக்கு வேணாலும் சென்று வசிப்பேன், இந்த இந்திய அரசியலமைப்பிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம், அப்படி தானே? அப்போது அந்த ஒரு சில நேரங்களில் குடியரசுத் தலைவர் நம்பினால் மட்டுமே தேசிய அவசர நிலை அறிவிக்கும் பொழுது இந்தியா நமது மனித அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படும். ஸ்பெஷலாக 19 சட்டப்பிரிவு 19 நீக்கப்படும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு குடியரசுத் தலைவர் அவர் நினச்சா மட்டும் சொல்லிட முடியாது. இந்திய பாராளுமன்றம் டெல்லியில் இருக்குது, மாநிலங்களவை அல்லது அடுத்து மக்களவை இருக்குது. மேலவை மாநிலங்களவை, கீழவை மக்களவை, மேலவை ராஜ்யசபா, கீழவை லோக்சபான்னு சொல்லுவோம். அங்கே குறிப்பிட்ட எம்பிஸ் சைன் பண்ணணும். அடுத்து இட் ஷுட் பி சைன்டு பை த பிரசிடென்ட், தென் ஒன்லி இட் பிகேம் அன் ஆக்ட். அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவருக்கு எமர்ஜென்சியை அறிவிக்கக்கூடிய பவர் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.